அருமையானவர்களே, வணக்கம். இன்று வாழ்க்கையில் நாம் எப்படி சந்தோஷமாக வாழ்வது, அதாவது மகிழ்ச்சியாக வாழ்வது என்பதை பற்றி நான் உங்களுக்கு கூற விரும்புகின்றேன். நாம் நினைக்கின்றோம், நம்மை தவிர பிறர் எல்லோருமே மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த உலகில் என்று. அது உண்மை அல்ல. எல்லோருக்கும் கஷ்டங்களும் நஷ்டங்களும், அவர்களுடைய வாழ்க்கையில் மேடு பள்ளங்களும் நோய் நொடிகளும் உண்டு என்பதுதான் உண்மை. ஆகவே நமது மகிழ்ச்சியின்மைக்கு, அமைதியின்மைக்கு காரணம் என்னவென்றால் ஆசைதான். அதைத்தான் புத்தர் சொல்கின்றார், ஆசையே எல்லாவற்றிற்கும் காரணம் என்று. நான் உங்களுக்கு சொல்கின்றேன், ஒரு வீட்டில் நீங்கள் 4 அண்ணன் தம்பி, 2 அக்கா தங்கைகளுடன் பிறந்திருக்கின்றோம். ஆனால் எல்லோருடைய வாழ்க்கையும் ஒரே சீராக இருக்கின்றதா? இல்லவே இல்லை. ஒரு அண்ணன் பணக்காரனாக இருப்பான், ஒரு தம்பி ஏழையாக இருப்பான், இன்னொரு தம்பி பரம ஏழையாக இருப்பான், இன்னொரு அக்கா கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள், அவர்கள் நோய் நொடியில் இருப்பார்கள். இன்னொரு தங்கை ஒழுக்கமாக இருப்பாள், ஆனால் அவளிடம் பணம் இல்லை, ஆகையால் அமைதி இல்லை. ஆக நீங்கள் எல்லோரையும் அவர்களது வாழ்க்கையும் ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால் யாருமே மகிழ்ச்சியாக வாழ்வதில்லை. வெளியில் நமக்கு எல்லோருமே நம்மை விட மகிழ்ச்சியாக இருப்பது போலத்தான் தோன்றும். அதாவது கானல் நீர் என்று கூறுவார்கள். தூரத்தில் பார்த்தால் அங்கே நீர், அதாவது தண்ணீர் இருப்பதை போல தோன்றும். நீங்கள் பக்கத்தில் போய் பார்த்தால் அது தண்ணீராக இருக்காது. அதே போலத்தான் நாம் இல்லாதவற்றை இருப்பது போல நினைத்து தேடிக்கொண்டிருக்கின்றோம். அது தவறு. பாருங்கள், ஒரு அண்ணனிடம் பணம் இருக்கலாம், அல்லது பணம் இருப்பது போல பணக்காரர் போல தோற்றம் அளிக்கலாம். ஆனால் அவருக்கு அவருடைய வியாபாரத்தில் கஷ்டங்கள் வரும், நஷ்டங்கள் வரும். சில சமயம் பெரிய நஷ்டங்கள் வரும். அதை சரிகட்டுவதற்கே அவர்கள் வாழ்க்கை முழுவதும் வீணாக போய்விடும். அந்த சமயத்தில் அவர்களது பிள்ளைகளின் படிப்பையோ ஒழுக்கத்தையோ பற்றி யோசிக்க நேரம் இல்லாமல் போகலாம். ஆகையால் அதன் பிறகு தன் பிள்ளை ஒழுக்கமாக வாழவில்லையே, நல்ல வேலை கிடைக்கவில்லையே, செட்டில் ஆகவில்லையே என்ற கவலை அவர்களுக்கு இருக்கும். இன்னொரு தம்பி மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பான். பாருங்கள், அவனிடம் பணம் இருக்காது. கஷ்டப்படுவதனால் அவனுக்கு நோய் நொடி வந்தால் அந்த நோயை நிவர்த்தி செய்வதற்கான பணம் இருக்காது. ஆகவே அவன் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பான். இன்னொரு தங்கை ஒழுக்கமாக இருப்பாள். எல்லோரும் அவளை நல்லவள் என்று கூறுவார்கள். ஆனால் அவளிடம் நல்ல வீடு வாசலோ இருக்காது. பிள்ளைகளை நன்றாக படிக்க வைக்க முடியாது. அவர்கள் பிள்ளைகள் புத்திசாலியாக இருப்பார்கள், ஆனால் அவர்களை படிக்க வைக்க முடியாது. ஆக அவர்களும் வாழ்க்கையில் நிம்மதியாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, அமைதியாக இல்லை. இன்னொரு அக்காவோ தம்பியோ பார்த்தீர்கள் என்றால், பிறந்ததிலிருந்து நோய், வளரும்போது நோய், கடைசி வர நோய். அவர்களுக்கு நோய் இருப்பதினால் பணம் வந்தாலும் ஒழுக்கம் இருந்தாலும் நிம்மதி இருக்காது. ஆகவே இதிலிருந்து நான் என்ன கூறவிருக்கின்றேன் என்றால், எல்லோருக்கும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் உண்டு. வெளியில்தான் அவர்கள் சந்தோஷமாக இருப்பது போல தோன்றும், ஆனால் இல்லவே இல்லை. இந்த சந்தோஷம், மகிழ்ச்சி எப்பொழுது வரும் என்றால், நாம் கணவனாக இருந்தால் அவனுடைய கஷ்ட நஷ்டங்களை மனைவியிடம் பகிர்ந்து கொண்டு அவர்களது பிள்ளைகளை எவ்வாறு ஒழுக்கமாக வளர்க்க வேண்டும்,
அவர்களுக்கு வேண்டிய கல்வியை எப்படி கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு வேலை தேடும்போது என்ன செய்ய வேண்டும் என்ற அறிவுரையை கொடுக்க வேண்டும் என்று யோசிக்க வேண்டும். அதன் பிறகு பிள்ளைகளிடமும் அன்பாகவும் நண்பனாகவும் அவர்களுக்கு உறுதுணையாகவும் பெற்றோர்கள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த பிள்ளைகளும் பெற்றோரிடம் அவர்களது தேவைகளை கூறி பெற்றுக்கொள்வார்கள். பெற்றோர்களுக்கு ஏதாவது கவலை இருந்தால், கஷ்டங்கள் இருந்தால் அந்த பிள்ளைகளும் அவர்களுக்கு உதவி செய்வார்கள். ஏனென்றால் இன்றைய காலத்தில் பிள்ளைகள் எல்லாம் வெளியூர்கள், வெளிமாநிலங்கள், வெளிநாடுகளில் சென்று வேலை செய்கின்றார்கள். அவர்களுக்கு தெரியும் பெற்றோர்களின் கஷ்டங்களை, கவலைகளை தீர்ப்பது என்னவென்று. ஆகவே பெற்றோராகிய நாம் பிள்ளைகளிடம் நன்றாக மனம் விட்டு பேசி தங்களது தேவைகளை அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அப்படி தெரியப்படுத்தாமல் என் பிள்ளைகள் என்னுடைய கஷ்ட நஷ்டங்களை தெரிந்து கொள்ளவில்லையே என்று நீங்கள் கவலைப்படுவதில், கூறுவதில் ஒரு அர்த்தமே இல்லை. ஆக இப்படி நீங்கள் கணவன் மனைவியிடமும், மனைவி கணவனிடமும், பெற்றோர்கள் பிள்ளைகளிடமும், பிள்ளைகள் பெற்றோரிடமும் அவர்களது கஷ்ட நஷ்டங்களை பகிர்ந்து கொண்டால் அந்த குடும்ப வாழ்க்கை மிகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷம் பொங்கிய ஒரு குடும்பமாகவும் இருக்கும். இப்படி நீங்கள் இருந்தால் உங்களது அண்ணன் தம்பி அக்கா தங்கைகளையும் நீங்கள் அவர்களையும் திருத்தி அவர்கள் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியை நீங்கள் உண்டாக்கலாம். அதன் பிறகு உங்களது உறவினர்கள், அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் எல்லோரையும் நீங்கள் திருத்தி அவர்களையும் மகிழ்ச்சியாக வாழச் செய்யலாம். இப்படி இருந்தால் ஒரு அமைதியான மகிழ்ச்சியான ஒரு சமுதாயத்தை நம்மால் உருவாக்க முடியும். அதற்கு எங்கே நாம் முயற்சி செய்து தொடங்க வேண்டுமென்றால் நம் வாழ்க்கையில், நம் வீட்டில், நம் பிள்ளைகளிடம்தான் அந்த முயற்சியை தொடங்க வேண்டும் என்று கூறி, அருமையான மக்களே, கணவன் மனைவியிடமும், மனைவி கணவனிடமும், பெற்றோர்கள் பிள்ளையிடமும், பிள்ளைகள் பெற்றோரிடமும் எந்த ஒளிவு மறைவு இல்லாமல் அவர்களது கஷ்ட நஷ்டங்களை பகிர்ந்து கொண்டால் அதற்கு தீர்வு கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும். அதன் மூலம் அவர்களுக்கு மகிழ்ச்சி பொங்கும் பொங்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.